ரவா லட்டு சூப்பராக சாஃப்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ரவா லட்டு செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா? இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேங்க. அது நீங்கள் எந்த டம்ளரில் பவுலோ எதில் எடுத்தாலும் 3/4 பங்கு சர்க்கரை, 1 பங்கு ரவைனா 3/4 பங்கு சர்க்கரை போட்டுக்காங்க. இல்லை சர்க்கரை உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னாலும் ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே கூட போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் உங்கள் விருப்பம் தான். ஆனால் 1க்கு 3/4 போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 பங்கு ரவைக்கும் 3/4 பங்கு சர்க்கரை. அதனால தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு ஏலக்காய் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். ஒரு 10 திராட்சை வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு இந்த கப்பில் 1 கப்பு வச்சுருக்கிறேங்க. தேங்காய் நம்ம விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் அதிகமாக நமக்கு பிடிக்கணும், அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே நெய்யிலேயே இந்த 1 கப் ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டா போதுங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இதுலேயே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டு இந்த தேங்காவை இதில் போட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு வறுபட்டா போதுங்க. நம்ம இது கூடவே மறுபடியும் இந்த ரவையை கொட்டிக்கலாங்க. ரவை, அப்புறம் சர்க்கரை, வறுத்து வச்சிருந்து இல்லைங்களா முந்திரி திராட்சை, அது எல்லாம் கொட்டி நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. வறுக்கும் போதும் அடுப்பை சிம்மில் வச்சே வருங்க. ஏன்னா ரவையெல்லாம் டக்குன்னு நமக்கு கருகிரும். அதுக்காக தான் சிம்மிலேயே வச்சு நல்லா எல்லாம் ஒன்றா ஈவனாக எல்லாமே கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இனிமேல் நமக்கு நெய்யெல்லாம் போட தேவையில்லை. நெய் டோட்டலாக ஒரு 3 ஸ்பூன் முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுக்கிற அளவுக்கு 3 to 4 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. அதிகமாக நெய் தேவையில்லை. சர்க்கரை, ரவை, தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்காக நல்லா கலரிக்கலாங்க. லாஸ்ட்டாக ஏலக்காவும் போட்டு திரும்ப ஒரு கலரிக்கலாங்க. இப்போ இதை சொல்ல மறந்துட்டேங்க. பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஒரு 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறேங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/4 லிட்டர் பால் இருந்தால் போதும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கலாங்க. நான் அடுப்பு சிம்மிலேயே தாங்க இருக்குது, இன்னும் நிறுத்தல. பாலை காய்ச்சி ஆற வச்சிருங்க. சூடாக ஊற்ற வேண்டாம். ஏன்னா அதுவும் சூடாக இருக்குது, இதுவும் சூடாக இருக்குன்னா ரொம்ப கொழுன்னு போயிடும். அதுக்காக தான் போதுங்க. நம்ம பாலை ஊற்றி கிளறினோடனே அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நீங்கள் கீழே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம். நான் எடுத்த ரவைக்கு நான் ஒரு 150 கிராம் ரவை எடுத்துருப்பேங்க. அந்த ரவைக்கு ஒரு 1/4 லிட்டர் பாலில் நமக்கு இவ்வளோ பால் மிச்சமாயிடுச்சுங்க. பால் கொஞ்சமாக இருந்தால் போதும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு சூடாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இப்போ பிடிச்சாதான், ரொம்ப ஆறிடுச்சுன்னா பிடிக்க முடியாது. பாருங்கள், இதுதான் பதம். இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். இப்போ நான் கொஞ்சம் நெய் உள்ளங்கையில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலாங்க. நெய் இப்படி அப்ளை பண்ணிக்கங்க கையில். நெய்யை தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி உருண்டை வேணும், சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்னு நீங்கள் அந்த சைஸு உங்கள் சைஸுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு உருட்டிக்கோங்க. ரொம்பவும் பெருசாக வேண்டாம், ரொம்பவும் சின்னதாக வேண்டாம். நம்ம இந்த சைஸுக்கு உருட்டிக்கலாங்க.
நான் அதெல்லாம் உருட்டிட்டு காட்டுறேன். நல்லா அப்படி டைட்டாக பிடிங்க. பிடிச்சி அதுக்கப்புறம் இப்படி பதமாக உருட்டிக்கோங்க. இப்படி ரவை லட்டு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஏன்னா தேங்காயெல்லாம் போட்டிருக்கிற இல்லைங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம பால் ஊற்றுனால 3 நாள் மட்டும் வச்சு சாப்பிட்லாங்க. ஏன்னா இன்றைக்கி செஞ்சோன்னா நாளைக்கு மறுநாள் அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதிக நாள் சாப்பிட முடியாது. நீங்கள் ரவை மட்டும் பக்குவமாக நல்லா எந்த மாதிரி நான் சொல்லியிருக்கணும் அந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற்றி கிளறினா அந்த பக்குவம் வந்தோடனே நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆற விட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பராக பிடிக்க வரும். இதே மாதிரி இதே அளவுகளோட நான் கொஞ்சமான அளவு தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் இந்த அளவுகளோடவே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.